போதைப் பொருட்கள் புழக்கத்தின் மூலம் வரக்கூடிய பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அது மறுபடியும் இந்த நாட்டுக்குள்ள முதலீடு ஆகுது அப்படின்றது மட்டும் இல்ல. யாரு ஒன்றத்தை விசாரிக்கணுமோ அவரே அந்த விசாரிக்கப்பட வேண்டிய அமைப்பில் அந்த நிறுவனத்தில் ஒரு பங்குதாரராக இருக்கும் என்பது எப்படி விசாரணை ஒழுங்கா நடைபெறும் அப்படின்றதுதான் ஹிண்டன்பர்குடைய கேள்வி. இப்ப அதனால ஹிண்டன்பர்க் யாரு, சரியா பொய்யா, என்ன அவனுடைய நோக்கம் கண்டுபிடிச்சு சொல்லு. வெறும் ஒரு இதுல போட்டு இதெல்லாம் பேஸ்லெஸ் அலிகேஷன், இது அரசியல்வாதி சொல்றது, செபி தலைவர் சொல்லக்கூடாது. வினோத் அதானி வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு அவரு ஃபண்டுங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணி அவர் ஷெல் கம்பெனிஸை உருவாக்கி அதன் மூலமா இது பண்றதுல உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறதுனாலதான் இந்த விசாரணையில் உண்மையை நீங்க வெளிக்கொணர மறுக்கிறீர்கள். உச்ச நீதிமன்றத்துல யார் வேணாலும் ஏமாத்தலாம், ஒரு சாதாரண தேர்தல் ஆணையை போயிட்டு ஏமாத்திட்டு இல்லையா? ஐயோ இது ரோபஸ்ட், ஐயோ இது ஸ்டாண்டர்ட் ஒண்ணு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? அவங்கள நம்புங்க, அவங்கள கட்டி பிடிச்சுங்க, முத்தம் கொடுங்க. ஸ்டாக்ல முதலீடு செய்யறதுக்கு வங்கி கடன் கொடுக்குமா? கடன் கொடுத்துருக்குது அதானியினுடைய பங்குகளுக்கு. புதுசா இருக்கு, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொடுக்க மாட்டாங்க. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய அதுவும் ரஷ்ய வங்கி கொடுத்துருக்கு. இங்க இருக்கிற செந்தில் பாலாஜில ஆரம்பிச்சு ஹேமந்த் சோரன்ல தொடங்கி அப்புறம் கடைசியில அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் இவங்களை எல்லாம் கைது பண்ணி அதை பெருசா காட்டுறதுக்கு காரணமே இந்த பெரிய பூதங்களை மறைக்கிறதுக்கு தான். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காலம் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஹிண்டன்பர்க் அதானியை குறிவைத்து சில தகவல்கள், ஆராய்ச்சிகள், ஆய்வு கட்டுரைகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2023 ஜனவரியில் இந்த விஷயம் வெளியே வந்துச்சு. அப்பவே பெரிய பூதாகரமாக ஆனது. அதுக்கு பிறகு வழக்கு விசாரணை எல்லாம் நடைபெற்று ஓய்ந்து முடிந்த பிறகு இப்போ 18 மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதில் செபியையும் சேர்த்து இந்த முறை குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு அதானியினுடைய முதலீடுகள் தொடர்பாக, அதானியினுடைய முதலீடுகள் எங்கிருந்து வருகின்றன, யார் முதலீட்டாளர், அந்த முதலீடுகளை வச்சு தான் அதானி பங்குகளினுடைய அதாவது அதனுடைய டோட்டல் வேல்யூ அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சந்தையில் அதனுடைய அதானி பங்குகள் கிட்டத்தட்ட ஒரு 11 பங்குகள், எல்லாத்தினுடைய பங்குகளினுடைய விலையும் உயர்ந்துகிட்டே போறதுக்கு காரணம் நிறைய ஃபண்ட் அதில் இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும் போது அப்போ அந்த இன்வெஸ்டார், பொட்டன்ஷியல் இன்வெஸ்டார்ஸுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஓ, அதானி பங்கு நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் தெரியும், இந்தியாவிலே முதல் பணக்காரர் அப்படின்ற அவருடைய மொத்த நிறுவனங்களினுடைய ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு மார்க்கெட் வேல்யூ வச்சுக்கிட்டு அவர் தான் நம்பர் 1 பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு 8 லட்சம் கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி 14 லட்சம் வந்துச்சு. ஆமாம், 14 லட்சம் கோடிக்கு மேலே அவர் இருக்காரு அப்படிலாம் சொல்லிட்டு அவர் நம்பர் 1 பணக்காரர் அப்படிலாம் ஆச்சு. அப்போ தான் ஹிண்டன்பர்குடைய முதல் ரிப்போர்ட் வந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குக்டப்பு எங்கே இருந்து இந்த ஃபண்டு இதில் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளூர்ல வர்றதை விட வெளிநாட்டில் இருந்துட்டு அதுவும் ஷெல் கம்பெனியின் மூலமாக இந்த ஃபண்டெல்லாம், அதுவும் அவங்களுடைய சொந்த ஃபண்டு தான், அந்த சொந்த ஃபண்டை அவங்களுடைய நிறுவனங்களுடைய பங்குகள் இது பண்ணிட்டு அதன் மூலமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களே கெய்னர், அவங்களே முதலீட்டாளர், அவங்களே கெய்னர், இப்படியான ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்றான்னா, பல உள்ளபடியே அதானி நிறுவனத்துக்கு பாத்தீங்கன்னா பல நிறுவனங்கள் வாங்கினாங்க. அந்த நிறுவனங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு பொதுத்துறை வங்கிகள் கிட்ட கடன் வாங்கி முதலீடு செய்து நிறுவனங்களை வாங்குறாங்க. அப்போ ஆனா வெளியில என்ன வருது, அதானி மேலும் மேலும் வாங்கி குவிக்கிறாரு, பெரிய கார்பரேட் ஆயிட்டாரு, மிகப்பெரிய இந்தியாவுடைய லிஸ்டட் ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதானி ஸ்டாக்ஸ் தான் முதன்மையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முதலீட்டாளர்கள் அதில் போயிட்டே இருந்தாங்க. அப்போ என்னன்னா, இது ஒரு நாள் இந்த பபுள் அடிபடும், இந்த நீர்க்குமிழி வெடிக்கும் போது நீங்கள்லாம் தான் லாஸ் ஆவீங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கங்க, அதானியினுடைய முதலீடுகள் இப்படிதான் ஒன்றுது. ஒன்று ஆஃப் ஷோர் செல் கம்பெனிஸ், மூலம் என்னன்னு தெரியாது. இன்னொரு விஷயம், இவங்க கடன் வாங்கி நிறுவனங்களை வாங்கி அதை லிஸ்ட்ல பண்றாங்க. அதான் அந்த ஏற்கனவே லிஸ்ட்ல இருக்கிற கம்பெனியை வாங்குறாங்க, வாங்கிட்டு மறுபடியும் இது அதானி கம்பெனின்னு எல்லாரும் அதில் முதலீடு பண்றாங்க. பண்ணிட்ட உடனே இது எவ்வளவு காலம் ஆகும், உள்ளபடியே பிசினஸ்ல இருந்து வந்த பணத்தை வச்சு அதானி நிறுவனங்கள் புதுசா நிறுவனங்களை வாங்கல அப்படின்றத வச்சு சொல்லி எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டைல் இன்வெஸ்டாரை காஷன் பண்ணதுதான் ஹிண்டன்பர்க். உடனே அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு போது அவன் நிறைய விவரங்கள் எல்லாம் எடுத்து வெளியே விட்டான். அது கடந்த காலம். இப்போ என்ன அப்படின்னம்னா, இது தொடர்பாக வழக்கெல்லாம் போன உடனே நாடாளுமன்றத்தில் விவாதம் பண்ண உடனே, அப்போ நாடாளுமன்றத்தில் பெருசாக விவாதம் இல்லை.
இப்போ நாடாளுமன்றம் முன்னாடியே மூடிக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வருது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் மீண்டும் வருது அப்படின்றதுக்காகவே தான் ஒரு நாள் முன்னாடியே இவங்க வந்துட்டு பார்லிமெண்ட் செஷனையும் முடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க அதான் செய்வாங்க. ஜனநாயகத்தின் மீது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ளவர் மோடி. முடிஞ்சு போச்சு. இப்போ ஹிண்டன்பர்க் வரும்போது என்னன்னா, இந்திய உச்ச நீதிமன்றத்தால் அதானியினுடைய பங்குகளுக்குள் முதலீடு செய்யக்கூடிய அந்த ஃபண்ட்ஸ் அதெல்லாம் யாரு, அந்த நிதி நிறுவனங்கள் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறத செபி செய்யணும். செபி ஏற்கனவே செஞ்சிருக்கணும். செபின்றது என்னது? செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியா. அது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, ஒரு நிறுவனத்துக்கு எங்க அது ஃபண்டு வருது, ஏன்னா இவங்க என்ன ஃபண்டு அப்படின்றது தெரியாம ஒரு நிறுவனத்துக்கு வந்துட்டு அப்படியே முதலீடு ஆகிக்கிட்டே வேலை போயிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு வந்துட்டு பொத்துன்னு விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, யாரு இழப்பதுக்கு? இங்க இருக்கக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர் தான், சராசரியான முதலீட்டாளர்கள் தான். 5-5.5 கோடி முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் பெரிய அளவு இழப்பில் இருந்தாலும் கண்காணிக்க வேண்டிய செபி கண்காணிக்கல, தலையிடலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டவொடனே செபி நீயே விசாரிச்சு அறிக்கை கொடுன்னு சொல்லியிருந்த நிலையில இதுல செபி ரொம்ப சாஃப்டா தான் போயிட்டு இருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், அப்படிதான் போவோம் அப்படின்றது தெரியாதா? மோடி அரசு இருக்குது, மோடியினுடைய ஃப்ரெண்டு, அவருடைய நிறுவனங்கள் அப்படின்னு வரும்போது இப்படிதான் போவோம். இந்த இடத்துல தான் இந்த செபியினுடைய சீஃபா இருக்கக்கூடிய இந்த மாதவி பூரி புஞ்ச் அவங்க ஹஸ்பண்ட் நேம் புஞ்ச், அவங்களே இதுல வந்துட்டு இந்த முதலீட்டாளர்கள்ல ஒருத்தர், இவங்களும் இந்த மாதிரி ஒரு செல் கம்பெனி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இவங்க முதலீடு செய்யக்கூடியது, அந்த கன்சல்டிங் செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய பெயரெல்லாம் சுது பண்றாங்க. குளோபல் டைனமிக் ஆஃப்ஷோர் ஃபண்டு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அது இல்லாத வந்துட்டு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்துட்டு செயல்படக்கூடிய அகோரா பார்ட்னர்ஸ், இந்த மாதிரி அகோரா கன்சல்டன்ட் இங்க ஒண்ணு, இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க இதுல முதலீடு செய்யறாங்க. இதுல பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வருவாய் வருது. இவங்க செபி சீஃபா ஆன உடனே இதுல இருந்தெல்லாம் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த இதை வந்துட்டு என்ன பண்ணாங்க, தங்களுடைய ஹஸ்பண்டோட பேர்ல மாத்திட்டாங்க. ஆனா இன்னமும் அந்த நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்களினுடைய தொடர்பான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பான வருவாய் தொடர்பான இமெயில்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு IIFL அப்படின்ற ஒரு நிறுவனத்தினுடைய, அதாவது இந்தியா ஆஃப்லைன் அப்படின்ற இன்ஃபோலைன் அப்படின்ற ஒரு நிறுவனம் வழியா வந்ததெல்லாம் வந்துட்டு எடுத்து சொல்லி சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க உடனே, இல்லை இது வந்துட்டு பழைய கதை தான், மறுபடியும் இவங்க வந்துட்டு குக்கப் பண்ணி ஒரு விஷயத்தை போட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை அடிக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அந்த செபி சீஃப் சொன்னாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு அவங்க வந்துட்டு ஒரு கவுண்டர் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக நம்முடைய ஊடகங்கள்ல அதை பற்றி ரொம்ப பேசவே இல்லை. அதை சொல்கிறாங்க, வருவாய் வந்திருக்கிறது. வருவாய் எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னோம்னா $3,12,000 அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அகோரா அட்வைசரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்சல்டன்ட் அந்த நிறுவனம் மட்டும் அதனுடைய 19%, 99%, 99% அதனுடைய அந்த பங்குகளை வந்துட்டு இந்த அம்மா தான் வச்சிருக்கிறாங்க. ஓனர் இஸ் செபி சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி சொல்லிட்டு சொல்றாங்க. The firm has reportedly generated substantial revenue அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய ரூபாயினுடைய மதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அது 2,39,00,000. ஆனால் அது டாலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா $3,12,000. 3 ஆண்டுகளில் அதில் இவங்க ரெவென்யூ வந்திருக்குது. 2022, 23, 24. இவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் செத்து போன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு செபி சீஃப் சொல்கிறாங்க, மாதவி பூரி. ஆனால் அது இப்போவும் இயங்கிக்கிட்டு இருக்குது. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 அது இயங்கிட்டு தான் இருக்குது. எனவே இதில் எதுவுமே பொய் கிடையாது, உண்மைதான் அப்படின்ட்டு நம்ம இங்கே புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பங்குகளில் அயல்நாட்டு முதலீட்டாளர்களும் நிறைய பண்ணுறாங்க. எப்படி வந்துட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வருதோ, வணிகத்தில் வருதோ, அதே மாதிரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டார் அப்படின்னு நிறைய நிதி நிறுவனங்கள் வந்துட்டு, ஆமாம் FII, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார் அப்படின்னு FII அப்படின்றது இன்னொன்று. ஸோ இவங்கெல்லாம் ஒரு பேர் அங்கங்கே இருக்கக்கூடியது. அதில் எந்த நிறுவனம் இந்தியாவுடைய பங்குகளில் போட்டு அதன் மூலமாக பயனடைஞ்சு அந்த ஃபண்டு அதனுடைய லாபம் எங்கே போகுது,
இதுதான் வந்துட்டு இந்த மணி லாண்டரிங்கில் ஒரு முக்கியமான லைன். அது என்னன்னா, இந்தியாவில் முதலீடு செய்ய வர்றவங்க அந்த ஃபண்டினுடைய நேச்சர் என்ன, யார் இவங்க, இதில் யார் யாரெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டாரு, அதாவது அந்த ஃபண்டில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்டாரு, அந்த ஃபண்டு தான் வந்துட்டு ஃபண்டு மேனேஜர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது இதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த நாட்டிலேருந்து வெளியில் போன பணமா அது வேற ஒரு ரூபத்தில் முதலீடு இங்கே வருதா, வந்துட்டு இதில் முதலீடு செய்யப்பட்டு இதுலேருந்து வரக்கூடிய லாபம் அது எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற அந்த ட்ராக், இந்த எஸ் ட்ராக், அப்படி வந்து இப்படி வந்துட்டு மறுபடியும் போகுது இல்லையா, இந்த ட்ராக்கை வந்துட்டு கண்டுபிடிச்சு அதில் ஏதாவது மணி லாண்டரிங் இருந்ததுன்னா ரிப்போர்ட் பண்ணி இந்தியாவிலையும் சர்வதேச அளவுலையும் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அது வெறும் போதைப் பொருட்கள் புழக்கத்தின் மூலம் வரக்கூடிய பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அது மறுபடியும் இந்த நாட்டுக்குள்ள முதலீடு ஆகுது அப்படின்றது மட்டும் இல்லை. இந்த நாட்டில் இருந்துட்டு வெளியாக போகிற ஊழல் பணமும் இப்போ எப்படி இவங்க வந்துட்டு செந்தில் பாலாஜியை வந்துட்டு ஈடி விசாரிக்குது, அந்த அடிப்படையில் தானே ஊழல் பணமும் இங்கே இருந்து போயிட்டு மறுபடியும் அது திரும்புது அப்படின்றது தான் வந்துட்டு மணி பணச்சலவை. அதுதான் வந்துட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அது தொடர்பான வழக்குகளை விவகாரங்களை விசாரிப்பதற்கென்றே இருக்கக்கூடிய இடி, தொடங்கப்பட்ட இடி இது விடயமா எதையும் கண்டுக்கல. எதுக்கோ பயன்படுத்துறாங்களே ஒழிய உள்ளபடி அதில் எவ்வளோ வருது, அகோரா பார்ட்னர்ஸ், அகோரா கன்சல்டன்ட்ஸ், இவங்கெல்லாம் யாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு செபியால் கண்டுபிடிக்கும் போது இடியால் கண்டுபிடிக்க முடியாத விசாரணை நடத்தி. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். யார் ஒன்றத்தை விசாரிக்கணுமோ அவரே அந்த விசாரிக்கப்பட வேண்டிய அமைப்பில் அந்த நிறுவனத்தில் ஒரு பங்குதாரராக இருக்கும் போது எப்படி விசாரணை ஒழுங்காக நடைபெறும் அப்படின்றது தான் ஹிண்டன்பர்க்குடைய கேள்வி. இதில் வந்து 2 விஷயங்களை பார்க்க வேண்டியது. ஒன்று வந்து என்னென்னா, இவங்க கொடுத்துருக்க மறுப்பு, அவங்க செபியுடைய சேர்மனாக இருக்கட்டும், அவங்களுடைய கணவராக இருக்கட்டும், இல்லை செபியாக இருக்கட்டும், அதானி குழுமமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இதில் வந்து அடிப்படை ஆதாரமற்றவை அப்படின்னு முற்றிலும் புறம் தள்ளுறாங்க. அதை தாண்டி வந்து இன்னொரு விவகாரம் வந்து ஹிண்டன்பர்க்குடைய இந்த ஒரு நடவடிக்கை இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்க என்ன நோக்கம் இருக்குது, அதில் எதுவும் குட்ப்ரோக்கோ இருக்கா, இல்லை அதில் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிற ஒரு கேள்வி எழுது. எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த முறை அதானியோடைய விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது வந்து அவங்க வந்து அதானி கம்பெனிஸ்லாம் ஷார்ட் பொசிஷன் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. $4.1 மில்லியன் வந்து அதில் அவங்களுக்கு லாபம் ஷேர்ஸில். பாண்ட்ஸு வந்து கம்பெனி கொடுத்த செக்யூரிட்டி பாண்ட்ஸில் வந்து $32,000 வந்து அவங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்காகத்தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் வைக்கப்படுது. சரிங்க, கண்டுபிடிங்க அவங்க ஏன் அது பண்ணுறாங்க அப்படின்றத செய்யுங்க. அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சிக்கு இருக்கு இல்லையா, போத்து செபி as well as என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இருக்கா இல்லையா. நாங்கள் நம்ம எடுக்கிற நம்மளுடைய நோக்கம் அதெல்லாம் கிடையாது. அப்படி ஹிண்டன்பர்க் அப்படின்றவங்க வந்துட்டு திருடனுக்கு பாம்பின்கால் பாம்பறின்றது தானே இந்த நாட்டில் சொல்லப்பட்ட பழமொழி. பாம்புக்கு தெரியும் பாம்புக்கு கால் இருக்குதா இல்லையா அப்படின்றது. இதில் ஊழல் நடந்திருக்குதா இல்லையான்றது அதில் ஊறி போனவனுக்கு தான் நல்லா தெரியும். இங்கே இருக்கிற சிலர் தான் பேச முடியும். பேசக்கூட வேண்டிய ஒரு ஆள் சுப்பிரமணியன் சாமி இப்போ இதெல்லாம் பேசலை அப்படின்னோம்னா அது அப்புறப்பட்ட பிரச்சனை. அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்த மாதிரி ஃபண்டுன்றது என்னது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மொரிஷியஸும் இன்னும் பல்வேறுபட்ட டாக்ஸ் ஃப்ரீ ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரி இல்லாத இடத்துல பணப்புழக்கம் செய்யப்படக்கூடிய மொரிஷியஸ் உள்ளிட்ட இன்னும் பல்வேறுபட்ட தீவுகளில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அரசுகள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய வங்கிகள், அந்த வங்கிகளின் மூலமாக ஃபண்டை எடுத்து வந்துட்டு போடுறதுனா அந்த ஃபண்டு எங்கேருந்து உருவாச்சு? உலகம் ஃபுல்லாக ஊழல் நடக்குது, உலகம் ஃபுல்லாக டேக்ஸ் எவேஷன் நடக்குது. அந்த டேக்ஸ் எவேஷன்லேருந்து வந்த அந்த கெயினை ஓவர் இன்வாய்ஸிங், அண்டர் இன்வாய்ஸிங், இது தெரியும். ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரைட்டுங்களா, அதை என்ன பண்ணிட்டுறது, அண்டர் இன்வாய்ஸ் பண்ணுறது. இங்கே வரக்கூடியது வந்துட்டு இவ்வளோ தான் வரும், ஆனால் அங்கே மிச்ச பணத்தை அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு ரகசிய கணக்கில் போட்டு வைக்க வேண்டியது. அப்படி போட்டு வைக்கக்கூடிய ஃபண்டு அந்த வங்கியின் மூலமாகவே ஒரு ஃபண்டு மேனேஜருக்கு போய், ஒரு நிறுவனத்துக்கு போய், அதன் மூலம் முதலீடு இங்கே வரும். ப்ராஃபிட் ஆகும் அப்படி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு தே கேன் டேக் இட், அது எடுத்துக்கலாம், மைக்ரேட் பண்ணிக்கலாம், பண்ணலாம். அதுக்கு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேக்ஸை கட்டுறாங்களா? இந்திய ஒன்றிய அரசு நடுவில் பூரிச்சா வியாபாரம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா இங்கே ஏன் வர்றான்?
இப்போ அதனால ஹிண்டன்பர்க் யாரு, சரியா பொய்யா, என்ன அவனுடைய நோக்கம் கண்டுபிடிச்சு சொல்லு. வெறும் ஒரு இதுல போட்டு இதெல்லாம் பேஸ்லெஸ் அலிகேஷன், இது அரசியல்வாதி சொல்றது, செபி தலைவர் சொல்லக்கூடாது. இன்னைக்கு அவன் சொல்லி இருக்கிறான், எந்த நிறுவனம் எதுவுமே இல்லைன்றியோ அந்த நிறுவனம் இருக்குதுன்னா எப்போன்னா போன மார்ச் வரைக்குமே இருக்குது. மார்ச் ஃபினான்சியல் இயர் அப்பவே இருக்குது. அது மட்டுமல்ல, இவ்வளவு வருவாய் வந்திருக்குது. நீ இந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. உங்க ஹஸ்பண்டு அதில் போட்டிருக்கிற ஃபண்டெல்லாம் வந்துட்டு அதை அப்படியே ரெடீம் பண்றதுக்கு, படமா மாத்திக்கிறதுக்கு அவர் வந்துட்டு அதுக்கு லெட்டர் போட்டிருக்கிறாரு. நான் இதெல்லாம் நான் எவிடன்ஸா காட்டுறேன், இல்லைன்னு நீ சொல்லு. எங்க இருந்ததுன்னு இந்த ஃபண்டு சொல்லணும். கடைசியா நீங்க என்ன, உங்களுக்கு எங்க இருந்து வருவாய்? இவங்களுடைய வருவாயை விட இந்த வருவாய் 4.4 மடங்கு அதிகம். இது எப்படி ஒத்துக்க முடியும்? இதாங்க, உங்க ஹஸ்பண்ட் தனியா பிசினஸ் பண்ணலாம், ஆனா உங்களுடைய வருவாய் இந்த அளவுக்கு உயருது அப்படின்னோம்னா அப்போ என்ன அடிப்படை? அப்போ அதானி பங்குகள்ல வினோத் அதானி வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு அவரு ஃபண்டுங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணி அவர் வந்துட்டு ஷெல் கம்பெனிஸை உருவாக்கி அதன் மூலமா இது பண்றதுல உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறதுனாலதான் இந்த விசாரணையில் உண்மையை நீங்க வெளிக்கொணர மறுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அப்படின்னு சொல்லுங்க, எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. செபி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நியாயமான அவங்க விசாரணை நடத்திருந்தோம், எந்த முகாந்திரமும் இல்லை, அவங்க வந்து எந்த ஒரு மால் ஃபங்க்ஷன்ஸ்லையும் மால் ப்ராக்டிஸ்லையும் வந்து அதானி ஈடுபடலை அப்படிங்கிற அறிக்கையை தான் வந்து உச்சநீதிமன்றத்தை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து தீர்ப்பும் வழங்கப்பட்டிருந்துச்சு. இப்போ வந்து உச்சநீதிமன்றம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஒருவேளை பயஸ்தாக இருந்தால், செபி இன்வெஸ்டிகேஷன் பயஸ்தாக இருந்தால் மறு விசாரணைக்கு உத்தரவிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னதா ராஜீவ்காந்தி கூட சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்ன கேள்வி அப்படின்னா, செபியோடைய சேர்மன் ஒட்டுமொத்த செபியோட ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை வச்சு வந்து செபியோட சேர்மன் மட்டுமே வந்து அதானியை காப்பாற்றுறதுல இருந்தார் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? கூட்டு எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் செயின் லிங்க் தொடர்புடையவங்க தான். இவங்க நாட்டுக்காக உலகத்துக்காக வாழலை, அவங்களுடைய தனிப்பட்ட சௌகரியத்திற்காக, வளர்ச்சிக்காக, என்ஜாய்மெண்ட்டுக்காக அவங்க வாழறாங்க. அவங்க என்ன செய்யணுன்றது அவங்களுக்கு தெரியாதுங்களா? இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய சேர்பர்சனாக இருந்தவர் தானே நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் சேர்பர் சித்ரா ராமகிருஷ்ணன். அவங்க மேலே ஏன் வந்துட்டு சிபிஐ வந்துட்டு விசாரணை போட்டு சிறையில் தூக்கி கொண்டு வச்சிருந்தீங்க? அவ்வளோ பெரிய அமைப்பு தானே. அப்போ உண்மைன்றது வேற. இங்கே விஷயம் என்ன அப்படின்னோம்னா, மக்கள் வந்துட்டு ஒரு எதிர்காலத்திற்காகவும், ஒரு வருவாய்க்காகவும், குறைந்த கால வருவாய்க்காகவும், எதிர்கால பாதுகாப்பிற்காகவும் முதலீடு செய்கிறாங்க. அரசே நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க. அரசனுடைய ஃபண்டு, அதாவது நம்மளுடைய இந்த நம்மளுடைய இது இருக்கு இல்லைங்களா, எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அதில் வரக்கூடிய ஃபண்டு, ப்ராவிடென்ட் ஃபண்டு, இந்த ஃபண்ட் எல்லாமே முதல்ல பார்த்தீங்கன்னா அரசு வந்துட்டு வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தது. அந்த ஃபண்டெல்லாம் எடுத்து அதை வந்துட்டு முதலீடுகளில் செஞ்சு, அரசு திட்டங்களில் முதலீடு செஞ்சு வருவாய் வரத்தான் போது, எல்ஐசி மாதிரி அதை கொடுக்கலாம், டிவிடெண்டாக கொடுக்கலாம். ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது தான் இதை சொன்னது. பிரணாப் முகர்ஜி அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காரு. அப்போ சொல்கிறாரு, நாங்கள்லாம் வட்டி கிட்டிலாம் தரமாட்டோம் இதுக்கு மேலே ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு, நீ வேணுமா மார்க்கெட்டில் போய் போட்டுக்கோ. மார்க்கெட்டில் போட்டால் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்ட்டு ஒரு நட்சத்திரத்தை போட்டுறது, ரொம்ப சின்னதாக வானத்து நட்சத்திரம் பண்ணி மாதிரி அது அட்வர்டைஸ்மெண்ட்ல முன்ன அது ரொம்ப சின்னதாக பொடியாக ஒன்று இருக்கும், சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். அதான் இது. அப்போ அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வந்துட்டு நீங்கள் குறைக்கணுமா இல்லையா? ஒரு நாணயமான ஒரு தொழிலாக முதலீடு அது இருக்கணுமா இல்லையா? அந்த பொறுப்பை செய்ய வேண்டியது தான் செபியினுடைய தலையாய கடமை. ஆனால் நானே அதில் ஒரு ஆளாக இருப்பேன், அதே மாதிரி ஆஃப்ஷோர் ஃபண்டை நான் ஒன்று உருவாக்குவேன், அதில் எங்கேருந்து ஃபண்டு வருது அப்படின்னோம்னா இதெல்லாம் ஹேண்ட் இன் க்ளவ். புரியுதுங்களா? ஸோ கையுறையை வச்சு உள்ளே இருக்கிற கையை ஏமாத்திட முடியாது, மறைச்சிட முடியாது, அதுதான் இது. ஸோ இவங்களே அதை பண்ணுறாங்க. அந்த க்ளவ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டு. ஸோ இதை வச்சு இவங்க முதலீடு செய்கிறாங்க, இவங்களே பலன் அடைகிறாங்க. ஸோ இவங்க காப்பாற்றுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரியும் உள்ள இதெல்லாம் எப்போ விட போகுதுன்னு. விடுறதுக்கு முன்னாடி இவங்க விற்பாங்க. விற்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? கட்டன்னு சரியும் போது பாதிக்கப்படுறவங்க யாரு? ரீட்டைல் இன்வெஸ்டர் தான். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும் இது எப்போ என்ன ஆகுன்றதெல்லாம் இவங்களுக்குள்ள தகவல் பரிமாறிக்குவாங்க. அதானது அந்த சித்ரா ராமகிருஷ்ணன் அந்த விடயத்தில் நடந்துச்சு. அவங்களோட இமெயில் வழியா அது என்ன, இமாலயன் சாமியார்
புடலங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு பார்த்தீங்க அவங்க ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அந்த ஆளுக்கு வெளியில் போனால் அந்த ஆளுக்கு 1 லட்சம் கூட சேலரி தரமாட்டான். இவங்க அவங்களுக்கு வந்துட்டு கோடிக்கணக்கில் சேலரி கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலை போட்டு உருட்டுறது, ஒரு மனிஷ் சிசோதியா போட்டு உருட்டுறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்போ பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் வந்துட்டு இந்தியாவுடைய முதலீட்டாளர்கள் பணம் இவ்வாறு வரக்கூடிய இன்ஃப்ளூயன்சிங் ஃபண்டு ஹைக் பண்ணுறதுனால அதன் மூலமாக இவங்க ரிஸ்க் ஆகுறாங்களே, இவங்களுக்கு ஆபத்தில் முடியுது. இது என்ன ஆகும்? இப்போ அன்னைக்கு ஏற்பட்ட இழப்பு யார் தலையில் விழுந்துச்சு? கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி வரைக்கும் போச்சு இல்லையா? யார் தலையில் விழுந்துச்சு? ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்ல முடியுமா? அதில் பாதிக்கப்பட்டவங்க யார்? இந்த மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். அதான் போச்சு. அதான் நம்ம கவனிக்கணும். ஸோ இதில் ஹிண்டன்பர்கினுடைய அந்த அக்யூசிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கான இடம் இருக்குது, யார் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. அவங்க ஒரு ஷார்ட் செல்லர் தான், அதெல்லாம் வேறு விஷயம். அந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர் ஷார்ட் செல்லராக இருக்கிறான். ஷார்ட் செல்லர் தானே இங்கே வரக்கூடிய FBI, FII எல்லாம் கூட ஷார்ட் செல்லர்ஸ் தான். அவங்க அப்படியே போட்டு வச்சுட்டு அப்படியே எதிர்காலத்தில் பொண்ணு கல்யாணத்துக்காக வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி போட போகிறாங்க, ஏற போகுது, விற்க போகிறாங்க, மறுபடியும் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் அதே பங்கை வாங்க போகிறாங்க, இறங்கிட்டோடனே வாங்குவாங்க, ஏறினோடனே விற்க போகிறாங்க. இதே தானே வேலையாக அவங்க இருக்கிறாங்க. எல்லாம் நம்மளாம் போயிட்டுலாம் ஒன்றும் தேர முடியாது. நம்ம ஒரு 3 லட்சம் போட்டுன்னா பஸ்வம் ஆகிடும். அதுக்கப்புறம் 3 லட்சத்துக்கு எங்கே போகிறது? அப்போ அந்த மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டரை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நாட்டினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் இருக்குது. எனவே அந்த முதன்மை அமைப்பான செபி இதை செய்ததா இல்லையா அப்படின்றத பெரிய கேள்வி. உச்சநீதிமன்றத்தில் யார் வேணாலும் ஏமாற்றலாம். ஒரு சாதாரண தேர்தல் ஆணையை போயிட்டு ஏமாத்திட்டு இல்லையா? ஐயோ இது ரோபஸ்ட்டு, ஐயோ இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஒன்று, ஐயோ இது உள்ளெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இவங்கெல்லாம் சும்மா பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு ஏமாத்தலையா? எல்லாம் ஏமாத்திட்டோன்னு உச்சநீதிமன்றம்னு சொல்லிச்சு அவங்கள நம்புங்க, அவங்கள கட்டி பிடிச்சிக்கோங்க, முத்தம் கொடுங்க, அப்படியேப்பட்ட பணியாற்றுவாங்க அப்படின்னு 2 நீதிபதிகள் சொன்னாங்க. கடைசியில் அவன் என்ன பண்ணா, தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்ச அன்னைக்கு ஒரு பர்சன்டேஜ் சொன்னா, அப்புறம் 1 வாரத்துக்கு அப்புறம் அது இன்க்ரீஸ் பண்ணான். இப்போ என்னடான்னு நம்மளுக்கு தகவல் வருது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா எந்த நாளில் வந்துட்டு வாக்குப்பதிவு முடிஞ்சிச்சோ அந்த நாளில் சொன்ன பர்சன்டேஜை விட 12.48% அதிகமான ஓட்டு. அதுக்கப்புறம் அவன் திருத்திய வாக்குப்பதிவு விவரத்தில் சொல்றான். இது ஆந்திரா. ஒரிசால 12.52%. எங்க எவ்வளோ பெரிய வித்தியாசம். 2 இடத்துலையும் அவங்களுடைய கூட்டணி ஆட்சியை பிடித்து விட்டது. அதான் நம்ம ஊடகங்கள் அப்படியே, நம்ம ஊடகங்கள் வந்துட்டு ஏதும் தெரியாது, அப்படியே சும்மா பச்சை புள்ளடா அப்படிதானே சொல்லுவார் வடிவேலு. பச்சை புள்ளடா அது, அதை போட்டு அப்படி அடிக்கிறீங்களாடான்னு. அப்படி அங்கே ஜெயித்து விட்டார், மோடி செல்வாக்கு சரியவில்லை இப்படின்னு ஒரு சர்வே கொடுத்துட்டு இப்படித்தான் எல்லாமே. ஸோ இதையே நம்பக்கூடிய உச்சநீதிமன்றம் அது வந்துட்டு விசாரணை நடத்தணும், புடலங்க நடத்தணும் அப்படின்றது இல்லை. நம்மளே தான் நோண்டணும், நம்மளே தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்த போது இதே வினோத் அதானி எப்படியெல்லாம் வந்தாங்க. ஏங்க ஸ்டாக்ல வந்துட்டு முதலீடு செய்யறதுக்கு வந்துட்டு வங்கி கடன் கொடுக்குமா? கடன் கொடுத்துருக்குது அதானியினுடைய பங்குகளுக்கு. புதுசாக இருக்குது, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய அதுவும் ரஷ்ய வங்கி கொடுத்துருக்குது. எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நம்ம பேசணும். ஆனால் அது 5,000 பேர் 6,000 பேர் தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 100 கோடி அப்படின்னு சொல்லிட்டு எடுன்னு இழுத்து போட்டு ஒருத்தரை போட்டு இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுனுடைய, அதாவது இங்கே இருக்கிற செந்தில் பாலாஜியில் ஆரம்பித்து அங்கே ஹேமந்த் சோரனில் தொடங்கி அப்புறம் கடைசியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் இவங்களெல்லாம் கைது பண்ணி அதை பெருசாக காட்டுறதுக்கு காரணமே இந்த பெரிய பூதங்களை மறைக்கிறதுக்கு தான். அந்த பெரிய பூதத்தை எடுத்தாந்து முன்னாடி எடுத்துறான். யாரு? ஹிண்டன்பர்க் எடுத்துறான். இப்போ அதை காலி பண்ணுங்கடா, முடிஞ்சா காலி பண்ணுங்க. இதுக்கு நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவர் அவர் ஒரு கருத்தை சொல்றார். இந்தியாவுடைய வளர்ச்சி பிடிக்காம அந்நிய சக்திகள் சதி பண்றாங்க, நம்ம பாரத தேசத்துல ஒற்றுமையாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றார். MP கங்கனாவோட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விவகாரத்தை ராகுல் காந்தி தான் தூண்டி விட்டு இந்த அறிக்கையை கொடுக்க சொன்னார் ஹிண்டன்பர்க். அவருடைய தூண்டுதல் பேர்ல தான், முயற்சியின் பேர்ல தான்
இந்த அறிக்கையே வந்திருக்கு. ராகுல் காந்தி வந்து மிகவும் ஆபத்தானவர், அவரால் பிரதமர் ஆக முடியலங்கிறதுக்காக நாட்டையே சிதைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுறாங்க. வழக்கம் போல் இங்கே அதானியுடைய அதானி ஊழல் செஞ்சாரா இல்லையா, ஹிண்டன்பர்க் நல்லவங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே பேசுபொருளாக இருக்கணும். அதுதான் இப்போ நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இடத்துல அந்நிய சக்திகள், தேச விரோதம், தேச ஒற்றுமை, தேசபக்தி அப்படிங்கிற ஒரு டோனை கொண்டு வரதை எப்படி பார்க்குறீங்க? தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் ஏதோ, அது ஒரு சாதாரண குடிமை. அது முன்னாடிலாம் குடிமைக்கு வந்துட்டு ஒரு அர்த்தம் உண்டு அந்த காலத்துலலாம். உச்சி குடிமைன்னா சும்மா இல்லடாம அப்படின்வாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, அது கடைசியில் பார்த்தீங்கன்னா கையளவு மசுரை அப்படின்ற மாதிரி தான். அப்படிதான் இதுங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் என்ன தெரியும், கங்கனா ரணாவத்துக்கு என்ன தெரியும்? அது ஒரு ஆம்பிஷியஸ் கேரக்டர், அவ்வளோதான். அது ஒரு பெரிய ஆளாக வருது. அது வந்துட்டு என்ன பண்ணுது, நானும் பேசணும் அப்படியே அதோ இதை பேசு அப்படின்னு சொல்லி விட்றாங்க. உடனே அது பேசுது. ராகுல் காந்தி தானே தெரியும் காரணம். அப்போ விசாரணை நடத்துங்க. விசாரணை தானே ராகுல் காந்தி தான் காரணமா, இல்லை அதானி தான் காரணமா, இல்லை வினோத் அதானி தான் காரணமா, யார் அப்படின்றது பார்த்துடலாம். விசாரணை நடத்துங்க. உங்ககிட்ட தான் ஈடி இருக்குது, இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு குற்றச்சாட்டு வந்துட்ட உடனே அடிப்படை ஆதாரம் இல்லாமலேயே எடுத்துட்டு போயிட்டு சிறையில் வைக்கிறீங்கல்ல. ஏதோ அதானியை செய்யுங்க பார்ப்போம். இதோ இவ்வளோ ஆதாரம் இருக்குதே, செய்யுங்க பார்ப்போம். அவருக்கு எதிராக தானே குற்றச்சாட்டு இருக்குது. அந்த ஆதாரங்கள் தான் வந்து அடிப்படையே இல்லை சொல்றானே. அதோ இவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்டருடைய பேர் இது, அவங்க அடிச்ச இமெயில் இது, அதில் இவங்களுக்கு குறைச்ச வருவாய் இது, இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க செபி சீஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க புருஷனை மாத்தினாங்க, எல்லாத்தையும் மாத்தினாங்க அப்படின்ற இவ்வளவு விஷயத்தையும் சொல்றாங்களே. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை வெளியிடுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் பிரச்சனை, அதானியோட ஷேர்ஸில் வந்து மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க, ஓவர் ப்ரைஸிங் இருந்திருக்கு, இதனால் வேல்யூவேஷன் அதிகரிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு பணக்காரர்கள் சம்மந்தப்பட்டது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சூதாட்டம், பணம் படைத்தவர்களுடைய அந்த பிரச்சனை, இதுக்கும் சாமானியனுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது. ஆனால் வந்து பொருளாதார அறிஞர் ஆனந்த் சீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒவ்வொரு இந்தியனுக்குமே பிரச்சனை தான். ஏன்னா எல்ஐசியோடைய பணமும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது, பிஎஃப் உடைய பணமும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் போடுறீங்க, உங்களுடைய வாழ்வாதாரம் அதுவும் அங்கே தான் இருக்குது, நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போடுற காசும் அங்கே தான் இருக்குது, அதனால் நீங்கள் விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணுறார். ஆனால் இங்கே நடைமுறையில் அது வந்து ஒரு மேல்தட்டு வர்க்கத்துக்கான ஒரு பிரச்சனை, அவங்களோடது, நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, நமக்கு பாதிப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி சார் பார்த்துக்கிறது? எந்த இந்தியனுக்கு ஏற்பட்டாலும் அது இந்த நாட்டுக்கான இழப்பு தான். சரிதானா? வருவாய் வந்துச்சு அதானிக்கு அப்படின்னோம்னா அவர் நிறைய டேக்ஸ் கட்ட போறாரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தானே. அதனுடைய பங்கு வீழ்ச்சி போது, அவருடைய நிறுவனம் பாதிக்கப்படுது, ப்ராஃபிட்டு குறையுது, வருவாய் குறையும்ல, அப்போ நாட்டுக்கு இழப்பு தானே. ஸோ இது யாராக இருந்தாலும் சரி, நான் வந்துட்டு சராசரியாக இருக்கக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெண்டு இருக்குது. டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சாலரிடு எம்ப்ளாயீஸ் போட்டிருக்கக்கூடிய விடயம் தான் அது. புரியுதுங்களா? பல்வேறுபட்ட திட்டங்களின் கீழ் அவங்க வந்துட்டு போடுறாங்க. அதுக்கு ஏகப்பட்ட அட்வைசரி. இப்போ கூட ஒருத்தர் மேப் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. எதுக்கு வருது? கடைசியில் அவங்க சொல்கிறாங்க சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், இது வந்துட்டு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதே அப்படின்றாங்க. அது என்னன்னு புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் சந்தை அபாயன்றது எங்கேருந்து வருது அப்படின்றது தெரியும். அப்படியான ஒரு சந்தை அபாயத்தை தான் வந்துட்டு ஹிண்டன்பர்க் சுட்டி காட்டியிருக்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்ககிட்ட தான் விசாரணை நடத்தலாமே. நீங்கள் விசாரணை நடத்துங்க. ராகுல் காந்தி அதுக்காக செய்கிறாரா, எதுக்காக செய்கிறாரு, என்ன அப்படின்றத பாருங்க, கண்டுபிடிங்க. தாராளமாக உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையிலே அந்த விசாரணை நடக்கட்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சம்பந்தப்பட்ட இந்த நபர் இதில் பெனிஃபிஷரியா இல்லையா? அவர் பெனிஃபிஷரியா இருந்தீங்கன்னா அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய சுயநலம் இதில் இருக்கிறது. அதற்கு அடிப்படை இதுதான் அப்படின்றத கண்டுபிடிங்க. ரெண்டாவது, ஃபண்டினுடைய மூலம் தான் தெரியணுங்க. அது ஃபண்டு எப்படி வருது, எப்படி இந்த ஃபண்டெல்லாம் இயங்குது, இந்த ஃபண்டெல்லாம் யார் கொடுத்து யார் போடுறது. ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஃபண்டெல்லாம் இருக்கான். நம்மளுடைய பட்ஜெட்டெல்லாம் விட 4 மடங்கு பெரிய ஆளாக இருக்கிறான். ஆனால் அவன் தான் வந்துட்டு எண்ணெய் விலை நிர்ணயிச்சுட்டு இருந்தான். இன்னைக்கு எண்ணெய் கவுத்துக்குச்சு. ஸோ உடனே அவன் என்ன பண்ணுறான், கோல்டுக்கு வரான். கோல்டு ஹைக் பண்ணி எங்கே எடுத்து போய் நிறுத்துறான்றது தெரியும். சாதாரண மக்களை பாதிக்குதா இல்லையா? அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். ஏகப்பட்ட ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்குது. அரசாங்கம் வந்து தவறுகள் செஞ்சுருக்கு. கடந்த காலங்களில் கூட உள்ள முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த கவர்மெண்ட்டில்
அதாவது தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது 3 இடங்களில் கருத்துக்கள் வைக்கப்படுது. ஷேர் மார்க்கெட் தொடர்பான கருத்துக்கள். ஒன்று வந்து அமித்ஷா சொல்கிறாரு, மோடி சொல்கிறாரு, நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களோ இல்லை அதிகாரத்தில் இருக்கவங்களோ டேரெக்டாக ஷேர் மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ அதை பண்ணி பார்த்ததில்லை. பட் இவங்க சொல்கிறாங்க தேர்தல் தேதி வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து ஒரு நாள் தள்ளி வைக்கப்படுது, அதுக்கு முன்னாடி வந்து திட்டமிட்டு ஒரு எக்ஸிட் போல் சர்வே வருது, அதனால மார்க்கெட் பீக்கில் போய் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்துச்சு அப்படின்னு ராகுல் காந்தி தரவுகளோட விளக்கியிருந்தார். ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போவும் இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் விவகாரம் கருத்து மார்க்கெட் ஒரு இதை சந்திச்சிருக்கணும். ஆனால் பட்ஜெட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு வந்து ஒரு சரிவு ஏற்பட்டுச்சு, அதுக்கு பிறகும் வந்து திருப்பி மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திட்டாங்க. இன்றைக்கும் வந்து பெருசாக சரிவு இல்லை, ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஹைக் பண்ணுறது, சரிவுலேருந்து சறுக்கிறதுக்காக ஃபண்ட்ஸை உள்ள பப்ளிக் பிஎஸ்சிஸோட ஃபண்ட்ஸ், எல்ஐசியோடது, பிஎஃபோட ஃபண்ட்ஸை வந்து உள்ள இன்ஃப்ளேட் பண்ணி அதை வச்சு மார்க்கெட்டை ஸ்டெபிலிட்டியாக இருக்குங்கிற மாதிரி காட்டுறது, இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? அரசாங்கம் இதில் ஈடுபடுறது சரியா? ரொம்ப ரொம்ப தவறு. இந்த வேலையே அரசாங்கத்துக்கு கிடையாது. இதுவே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் இது. இவங்களுக்கு என்ன அந்த வேலை? சராசரி மக்களுக்கு நீ கொடுக்க வேணாம். அது அட்வைசரி 1000 பேர் இருக்கிறான். அந்த வேலையை எதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் இவங்களும் செய்யணும்? இவங்கெல்லாம் அந்த குஜராத்தி பிளாக், இவங்களுக்கெல்லாம் என்னென்னா லாபம், பணம், இதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஏதோ இன ரீதியாக பேசுகிறேன்னா நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. அது மார்வாடி குஜராத்தினா இப்படி தான் அங்கே போவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எடை எளிய மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழே எவ்வளோ பேர் வாழ்பவர்கள், இந்த மாதிரிலாம் இருக்குது. எங்கெல்லாம் குடிசை வாசிகள், அடிப்படை வசதிகள் எல்லாம் இல்லை, தண்ணீர் சுத்தகரிக்கப்பட்ட தண்ணீர் கூட குடிப்பதற்கு இல்லை, இரவு அவர்கள் சாப்பிடாமல் தூக்குச்சல், இந்த கதையெல்லாம் அவனுக்கு கிடையாது. துட்டை போடு, துட்டை எடு, நவரங்புரா பாட்ஜெட், இதெல்லாம் அவங்களாம் அந்த மாதிரி நவரங்புரா தெரியும்ல, அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம், கட்லோடியா, நவரங்புரா, அங்கெல்லாம் தான் இவங்க பெருசாக ஜெயிப்பாங்க சட்டப்பேரவையிலேயே. அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி தான், அப்படியே அதை உலகமே மதிக்கிற மாதிரி அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் நேராக அங்கே வந்துட்டு அலகாபாத் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ட்ரெயின் ஏறி அப்படி அது நர்மதை கரையில் அப்படி ட்ரெயினை கிராஸ் பண்ணும்போது அந்த பிரிட்ஜுக்கு கீழே 2 சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாசமாக இருக்கும். கண்டுக்காத, கண்ணை மூடிக்கிட்டு இப்படி போ, எதிரில் இருக்கிறவனை பார்த்து பேசு, சைட்டை பார்க்காது அப்படிம்பாங்க. நம்ம சைட்டை பார்க்குறாங்க. அது ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்துட்டு அப்படி அந்த கல்கா, அதுக்கு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பயணத்தில் 2 சைடையும் பார்த்தீங்கன்னா இந்த நாடு இருக்கணுமா இல்லை நாக்கை பிடிக்கிட்டு சாவலாமா அப்படின்ட்டு வரும் உள்ளபடியே தேசப்பட்டிருந்ததுன்னா. இதுதான் ரொம்ப இங்கே பிரச்சனை. புரியுதுங்களா? இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இவங்க இன்வெஸ்ட் பண்ணு, அதை பார்த்து விளையாடணும். உனக்கு விளையாட தெரில, நம்பி ஒரு நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ பேர் வந்துட்டு வாழ்க்கையை உயர்ந்திருக்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, வீடை வாங்கியிருப்பாங்க, ஸ்டாக் வந்துட்டு 4000க்கு வாங்கியிருப்பாங்க. எம்ஆர்எஃப் ஸ்டாக்கா 4400 ரூபாய், அது விற்றோம் 8000 வந்ததுப்பா ஒரு பூம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற விஷயம். 4000 ஸ்டாக்கு 40,000க்கு விற்குதுன்னா என்னது இதெல்லாம்? அது ஆர்டிஃபிஷியல் அப்படின்றோம். ஒரு ஆர்டிஃபிஷியல் அப்படின்றது என்னன்னா, நம்பத்தகாத ஒரு இடத்துக்கு இது கொண்டு போய் எதிர்பாராத ஒரு கடும் வீழ்ச்சியை இது கொடுக்கும். அப்போ இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் சாதாரண முதலீட்டாளர்கள் தான், நிறுவனங்கள் தான், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். இதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். ஸோ அதனால் இதில் வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே என்ன அப்படின்னோம்னா வந்துட்டு, நான் வங்கியில் போட்டனாலும் வங்கியில் போடக்கூடிய பணத்துக்கு வரக்கூடிய வட்டி எனக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னோம்னா, இந்த நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ரூபாயினுடைய பணவீக்கம் குறைவாக இருக்கணும். நான் வாங்கிறது 7% வட்டி, 10% விலையை ஒரு ஆண்டில் விலையேற்றோம் அப்படின்னோம்னா என்னுடைய வட்டிக்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. நான் ஏர்ன் பண்ணுறக்கூடிய வட்டிக்கு எதுவும் அர்த்தம் கிடையாது. அப்போ இதுதான் வந்துட்டு மதிப்பற்ற காசு அப்படின்ற ஒரு இடத்துல எடுத்து போய் நான் நிறுத்துது. ஸோ இதெல்லாம் எப்படி ரெட்ரஸ் பண்ணுவீங்க நீங்கள்? தேசப்பற்று, கங்கன் அரணாவத்து இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும், தூக்கி நிறுத்த முடியுமா ஒரு பொருளாதாரத்தை? அப்படியே நீங்கள் சைனாவது நீங்கள் பாருங்கள், அவன் எப்படி பண்ணுறான்றதை பாருங்கள். இங்கே இது மாதிரி வெறும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை வச்சுக்கிட்டு, ஜிடிபியை வச்சுக்கிட்டு வளர்ச்சியை சொல்லிடல. அவன் சொல்கிறான் சரக்கு போக்குவரத்து அடிப்படைன்றான். எவ்வளோ சரக்கு போக்குவரத்து இன்னைக்கு ஏற்பட்டுச்சு அது சொல்லு, அது நேற்று எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு அப்படின்றான் அவன். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எவ்வளவு, ஒரு 10 ஹெட்டில் நடக்குது அப்படின்னா 10 ஹெட்டில் என்ன அப்படின்னு பார்த்தான் ஒரு பிரதமராக இருக்கும்போதே. அதனால் அந்த நாடு சரியான ஒரு
ஸ்டெபிலிட்டின்றது அங்கே இருக்குது, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இருக்குது, வளர்ச்சி இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே பொருளாதாரம் வளருது அப்படின்னு ஒன்றும் தெரியாத ஒரு ராஜ்யசபானுடைய துணைத் தலைவர் சொல்கிறாரு, இந்த நாட்டுடைய வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காரு. என்ன செய்யறது நம்ம? இறுதியாக ஒரு கேள்வி சார், எங்களுக்கு வந்து இப்போ அண்மையில் சோனியில் வந்து வெப்சீரிஸை பார்த்து தான் ஹர்ஷத் மேத்தா கதை தெரியும். ஹர்ஷத் மேத்தா அப்படிங்கிற அந்த ஸ்கேம் நடந்தது தெரியும். நீங்களாம் அந்த களத்தில் இருந்த ஆட்கள். 92 ஹர்ஷத் மேத்தா ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் வருது. ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷில் இருந்தால் ஹர்ஷத் மேத்தா திருப்பி வந்து எழுறாரு, திருப்பி அவரே ஒரு கிராஷுக்கு காரணமாக இருக்காரு. அப்போ என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, எல்லாமே ஃபிசிக்கல்ஸாக இருக்குது, அதனால் ஈஸியாக மால் ப்ராக்டிஸ் நடக்குது, எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு. குளோபலைசேஷனுக்கு பிறகு நரசிம்மராவ், மன்மோகன் சிங், சிதம்பரம் கூட்டணி வந்து அது குளோபலைசேஷன் கதவுகள் திறந்து விடுறாங்க, டிஜிட்டலைசேஷன் கொண்டு வராங்க. டிஜிட்டலைசேஷனுக்குள்ளே வராத ஸ்டாக் மார்க்கெட்லாம் ஒன்று மூடப்படுது, இல்லை இவங்களோட மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க. 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை மட்டும் NSE BSE வச்சுக்கிட்டு இன்னமும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ முறைகேடுகள் இருக்குது, ஊழல் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் ரெகுலேட் பண்ணி ரெகுலேட்டர்னு ஒன்று கொண்டு வரோம், செபி கொண்டு வரோம் அப்படின்னாங்க. எல்லாத்தையும் நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணுறோம், எங்கேயுமே வந்து மால் ப்ராக்டிஸ் நடக்காது, ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அன்னைக்கு நடந்ததை விட பல 100 மடங்குகள் வந்து இன்றைக்கி மோசடி நடக்குது, பல்வேறு பிரச்சனைகள் வருது. ஸோ ஒரு விஷயத்துக்கு தீர்வுன்னு கொண்டு வந்த இடத்துல அது தீர்வை கொடுக்காம அதை விட பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது. அப்படிங்கும்போது சிக்கல் எங்கே இருக்குது? சிக்கல் மனசில் தான் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் மோட்டிவை வந்துட்டு ஒரு சமூக ஒரு கொள்கையாகவே வளர்க்குறோம். ப்ராஃபிட், லாபம் சம்பாதிக்கிறது, நீ உன்னை பார்த்துக்கோ, நீ உன்னை உயர்த்திக்கோ, அதுக்கான வழி எங்கே இருக்குதுப்பாரு, ரெவென்யூ இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகிடுது அப்படின்னா, டெக்னாலஜி என்ன, அது வந்துட்டு ஃபிலாசபரா, டெக்னாலஜி இஸ் டெக்னாலஜி, நீ பயன்படுத்துறதை பொறுத்து உனக்கு அது பயன்பட போகுது, நான் பயன்படுத்துறது பொறுத்து இவ எதிராக பயன்படுத்த போகுது. பூட்டு நான் போடுறேன் பாதுகாப்புக்காக, பூட்டை அவன் திறக்கிறான் திருடுறதுக்காக, ஆனால் நடுவில் இருக்கிறது பூட்டு வந்துட்டு திருடாத நீ இல்லை ஓனர் அப்படின்னு சொல்ல போகுது. எந்த பூட்டு சொல்லிச்சு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உடனே பூட்டு இல்லை, உடனே டிஜிட்டல் லாக்னாங்க. டிஜிட்டல் லாக் இல்லை, என்னாச்சு? லாக் பண்ணிட்டு போயிட்டீங்க. அவன் வந்துட்டு திறக்கவே முடியல. எங்கே? டெல்லியில் IAS பயிற்சி முகாமில் தண்ணி நிரம்பி செத்து போயிட்டாங்க 3 பேர். இது டெக்னாலஜியாக குறை சொல்லுவீங்க? அவ்வளோதான் டெக்னாலஜி. உங்களுக்கு அடிப்படையில் எல்லா இடத்துலையும் எதை எப்படி செய்யணும் அப்படின்றதுனுடைய ஒரு வழிமுறையை வகுத்து அதன்படி நிற்க வேண்டும். அப்படி நிற்கலை அப்படின்னோம்னா போச்சு. நீங்கள் வழிமுறையை விட்டுவிட்டு நீங்கள் தொழில்நுட்பத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னோம்னா, தொழில்நுட்பம் தான் EVM கூட, EVM தொழில்நுட்பம் தானே. அப்படியே பெருசாக புலங்காகிதமாக பேசுகிறாங்க உச்சநீதிமன்றத்தில் கூட. ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம், டேம்பரிங், அவ்வளோதான். ஸோ தொழில்நுட்பம் வந்து எதையுமே காப்பாற்றுறது. இவங்க எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க, சுத்தமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னோம்னா அவனுக்கு சாப்பாட்டு கொடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இல்லை அவன் நல்லா மூஞ்சை கழுவிட்டு பவுடர் பூசிக்கிட்டானு போதும், பிரைட்டாக இருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் சினிமா வேலை. இல்லை அவன் ஒன்றும் இல்லை, நல்லா தலை வாரிட்டு லிப்ஸ்டிக் போட்டால் அவன் ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்னா எப்படி இது அர்த்தமோ அந்த மாதிரி தான் இது. இறுதியாக ஒரு கேள்வி சார், கடந்த முறை வந்து இதே ஹிண்டன்பர்க் விவகாரம் வந்துச்சு, JPC கேட்டாங்க, JPC கொடுக்கல, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்து செபியோட விசாரணை போகுதுன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் விஷயம் தலை தூக்கி இருக்கு. எதிர்கட்சிகள் வழக்கம் போல் JPC கேட்குறாங்க, செபி சேர்மனை பதவியிலேருந்து இறக்கணும்னு சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் இடைநீக்கமாவது பண்ணணுங்கிறாங்க. எதிர்கட்சிகளை விட சுப்பிரமணிய சாமி அவர் முதன்மையாக வைக்கிறார், செபி சேர்மனை நீங்கள் இது பண்ணுங்கள், இவ்வளோ பிரச்சனை இழந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போன வாட்டி வந்து அவங்களுக்கு சாலிட் மெஜாரிட்டி இருந்துச்சு, அதனால் பிஜேபியால் எதுவும் பிஜேபி எல்லாமே பண்ணாங்க, எதிர்கட்சிக்கு பண்ண முடியல. ஸோ இந்த வாட்டி அவங்களுக்கு மெஜாரிட்டி ஷார்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறமாவது இந்த வாட்டியாவது அதானி மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை செபி சேர்மன் மேலே நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? உச்சநீதிமன்றம் பயாசுடுன்னு சொன்ன பிறகு அவங்க வந்து மறு விசாரணைக்கு விடுவாங்களா? ED என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், எனக்கு JPC மேலே எல்லாம் ஒன்றும் இல்லை, அதிலே பெரும்பான்மை அவங்க இருக்க போகிறாங்க. ED நீ என்ன செய்ய போகிற? எதையோ விசாரிச்சல, இது விசாரி, உண்மையை கொண்டு வா. ஆஃப் ஷோர் ஃபண்ட் அப்படின்றது என்னன்றது உனக்கு தெரியும், ரைட்டா? ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேப்பர்ஸு இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. விசாரி, இதை ஒன்றுத்தப்பட்டு விசாரி. அப்போ தான் இந்த நாட்டினுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நடக்கக்கூடிய பிஸ்னஸை வந்துட்டு கரப்ட் ஃப்ரீ ஆக்க முடியும். அது ED செய்தான்னு பார்ப்போம். JPC எல்லாம் சும்மா போட்டு வராது. செபி சேர்மன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதுதான் சொல்ல வரேன். ED செய்யட்டும்ன்றேன். ED தானே செய்யணும். எப்படி அது ஃபண்ட் வந்து அவன் சொல்கிறான், எவ்வளோ ஆதாரம், போங்க உட்காருங்க, அவங்கள ஒன்றும் நிற்க கூட வேணாம், அவங்கள்ட்ட ஆஃபீஸ்க்கு நீங்கள் போங்க, விசாரிங்க. விசாரிச்சிங்கல்ல, ஏற்கனவே நீங்கள் NSE சேர்மனை விசாரிச்சிங்கல்ல, செபி சேர்மனை விசாரிங்க.
பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். உண்மையை வெளியில் கொட்டாங்க, போடுங்க, அப்போ தெரியும். இதுவரை எங்களோட இந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.